அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குமா? 8வது ஊதிய குழுவின் 5 முக்கிய அம்சங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட 8 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்களின் ஊதியம், படிகள், ஓய்வூதியம் மற்றும் பணி தொடர்பான பிற விவகாரங்களை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட 18 மாத காலக்கெடுவில் இனி 10 மாதங்களுக்கும் குறைவான காலமே எஞ்சியுள்ளது. இந்த குழு சமீபத்தில் புவனேஸ்வர் மற்றும் கொல்கத்தா ஆகிய இடங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாய்வுகள் நடத்தியது. ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியதாரர் சங்கங்கள் மற்றும் பிற தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை பெறும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. பொதுவெளியில் நடைபெறும் விவாதங்கள் பெரும்பாலும் ஊதிய நிர்ணய காரணிகள் மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றிலேயே கவனம் செலுத்தினாலும், அக்குழுவின் அரசியல் அறிவிப்பு அதன் பணி வரம்பு வெறும் அடிப்படை ஊதியத்தை மாற்றி அமைப்பதுடன் மட்டும் நின்றுவிடாமல் அதையும் தாண்டி விரிவானது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம், படிகள், ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் பிற பணி நிபந்தனைகளை விரிவாக ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசு இக்குழுவை கேட்டுக்கொண்டு உள்ளது. பரிந்துரைகளை அளிக்கும் போது ஊழியர்களின் நலன், நாட்டின் பொருளாதார யதார்த்தங்கள் அல்லது நிதி ஒழுங்குமுறை ஆகியவற்றுக்கு இடையே சமநிலை பேணுமாறும் இக்குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 8வது ஊதிய குழுவின் பணி வரம்புகளில் இடம்பெற்றுள்ள 5 முக்கிய அம்சங்கள் வெளியாகி உள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள படிகளின் கட்டமைப்பு மற்றும் அதற்கான தகுதியை தீர்மானிக்கும் விதிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்யுமாறு 8வது ஊதிய குழு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது உள்ள ஏராளமான படிகளை எளிமைப்படுத்துவதற்கும் அவற்றை முறைப்படுத்துவதற்கும் தேவையான வழிமுறைகளும் இந்த குழு பரிந்துரைக்கும். இதன் மூலம் ஊழியர்கள் திருத்தப்பட்ட படி விகிதங்களை மட்டுமல்லாமல் தகுதி விதிகளில் மாற்றங்கள் அல்லது அமைப்பு எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் மாற்ற பல படிகள் ஒன்றிணைக்கப்படுவது போன்ற மாற்றங்களையும் காணலாம். குறிப்பு வரம்புகளின் கீழ் தற்போதைய போனஸ் முறை மற்றும் செயல்திறன் சார்ந்த ஊதியங்களை ஆய்வு செய்து உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கும் வகையிலான ஒரு ஊக்கத்தொகை கட்டமைப்பை பரிந்துரைக்குமாறு ஆணையம் கேட்டுக்கொண்டு உள்ளது. இது எதிர்கால ஊதியம் மற்றும் படிகள் என்பவை வெறும் காலமுறை ஊதிய மாற்றங்களை மட்டும் சார்ந்திருக்காமல் செயல்திறன், ஊழியர்களின் நம்பிக்கை மற்றும் அளவிடக்கூடிய முடிவுகள் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் என்பதையும் குறிக்கிறது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் ஊழியர்களுக்கான இறப்பு மற்றும் ஓய்வுகால பணிக்கொடை ஆய்வு செய்யும் பகுப்பாய்வு செய்யவும் 8வது ஊதிய குழுவிற்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. எனவே என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் வராத ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை பலன்களையும் இது ஆய்வு செய்யும். இது ஓய்வுகால பலன்களை ஆணையத்தின் முக்கிய கவனத்திற்குரிய பகுதிகளில் ஒன்றாக மாற்றுகிறது. இப்பகுதியில் உள்ள முரண்பாடுகளை சரி செய்து அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களை கொண்டு வரும் வகையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அரசு அறிவிக்கையில் குறைவாகவே விவாதிக்கப்பட்ட மற்றொரு அம்சம் என்னவென்றால், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையில் உள்ள தற்போதைய ஊதிய கட்டமைப்பு, சலுகைகள் மற்றும் பணிச்சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுமாறு 8வது ஊதிய குழுவிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆணையம் அமைக்கப்பட்ட தேதியிலிருந்து அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க 18 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தாலும், தேவைப்பட்டால் குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து இடைக்கால அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் இந்த ஆணையத்தை அனுமதிக்கிறது. ஆணையத்தின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பே சில பரிந்துரைகள், கருத்துக்கள் மற்றும் கண்ணோட்டங்களை அரசு ஆய்வு செய்து வழிவகுக்கிறது. எனவே 8வது ஊதிய குழு என்பது வெறும் ஊதிய மாற்றத்திற்கான ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல என்பதை குறிப்பு வரம்புகள் தெளிவுபடுத்துகின்றன. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான படிகள், ஓய்வு கால பலன்கள், செயல்திறன் ஊக்கத்தொகைகள் மற்றும் பிற ஊதிய அம்சங்களுக்கான எதிர்கால கட்டமைப்பை இதன் பரிந்துரைகள் வடிவமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.